இன்னைக்கு வந்து நான் ஒரு முட்டை பிரியாணி செய்யலான்ட்டு ஒரு 300 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஜாஸ்தி இல்லை. இந்த பிரியாணி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி கழுவி வச்சிடலாம். கழுவி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ வந்து முட்டை பிரியாணிக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக இதில் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி ரெண்டும் காஞ்ச பிறகு நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 300 கிராம் அரிசி செய்கிறேன். அவ்வளோ ஜாஸ்தி செய்ய போகிறதில்ல. வெங்காயம் வந்து போட்டுருக்கோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு இப்போ கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூட வந்து நம்ம காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு. கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி இதெல்லாம் நல்லா வேகணும். இப்போ வந்து நம்ம பாருங்க தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்ட பிறகு இது வந்து நம்ம 4 முட்டை நம்ம இஷ்டம் தான். 4 ஊற்றினாலும் ஊற்றலாம், 5 ஊற்றினாலும் ஊற்றலாம். அந்த மாதிரி தூரம் நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம். வந்து நம்ம முட்டை ஊற்றி இந்த மாதிரி 4 முட்டை நம்ம ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி இந்த சமயத்தில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக செய்யலாம். இந்த 1/4 kg அரிசி நம்ம வந்து நல்லா சாப்பிட்றவங்க வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றவங்க 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ இது கூட வந்து 1க்கு 2 நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நான் இன்னொரு சொம்பு ஊற்ற போகிறேன். 1 தான் ஊற்றினான்னு. இந்த மாதிரி நம்ம உள்ள வரைக்கும் கலக்காத, வெறும் அரிசி மட்டும் மேலே வரைக்கும் நம்ம கலக்கணும். முட்டை ஒடியாமல் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கம்மி பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். வந்து முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நம்ம அடியிலேருந்து கலக்கல. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். தம் போட்டு சூப்பராக வாசனை அடிக்குது. நம்ம மூடி வச்சோம்னா
மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து A1 முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக. இப்போ இந்த A1 முட்டை பிரியாணி வந்து செய்தது பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.